மஹிந்திரா அவங்களோட எலக்ட்ரிக் கார்ஸோட ஒரு 2.0 மாதிரி பான் எலக்ட்ரிக் அப்படிங்கிற சீரீஸ்ல வந்து 2 கார்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 கார்ஸையும் பொறுத்தவரையில வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே தான் சொல்லணும். அந்த பிரசன்டேஷனை வந்து மிஸ்டர் வேலுசாமி சார் கொடுக்கும்போதும் கூட ஒரு 4 லக்ஸரி பிராண்ட்ஸோட கார்ஸ் அது எல்லாமே வந்து 50லேருந்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்தியன் பிரைஸ்ல இருக்கக்கூடிய கார்ஸை கம்பேர் பண்ணி அப்படியே ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. அப்படியே வந்து வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லாருமே அந்த பிரசன்டேஷனையுமே வந்து பார்த்துருப்போம். ஆனால் அதோட ப்ரைஸஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக பேஸ் ப்ரைஸஸ் வந்து 18.9 lakhs 21.9 lakhs அப்படின்னு அட்டகாசமான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 கார்ஸ் தான் பார்த்தோம்னா BE6 அப்புறம் வந்து XEV 9e அப்படிங்கிற இந்த 2 கார்ஸ். இந்த 2 கார்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் வாக் அரவுண்ட் ப்ளஸ் ஒரு டீட்டெயில்டாக அந்த இன்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ இந்த 2 கார்ஸுமே பார்த்தோம்னா பான் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2மே வந்து பேசிக் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தரவுலி என்ஜினியர்ட் ஃபார் அன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது. என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட லைனப்பில் XUV 400 அப்படிங்கிற கார் இருந்துச்சு. 300 பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் காராக இருந்துச்சு. மற்றபடி நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கார்ஸ் பார்த்தோம்னா ஒரு பெட்ரோல் அல்லது டீசல் கார், அதாவது ஐசி என்ஜின் கார்ஸை பேஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் காராக இருக்கும். பட் இது வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கா ஒரு ஸ்கேட் போர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இன்க்ளோ அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சரை தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்க்ளோ அப்படிங்கிறதுமே IN ஃபார் இந்தியா, GLO ஃபார் குளோபல், அதுதான் வந்து இன்க்ளோ அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து BE6 அப்படிங்கிற இந்த காரை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது அந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து ஷோகேசிங் பண்ணும்போது அப்படியே ஷாக்காக இருந்துச்சு. இதை வந்து அவங்க ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்களா அப்படின்ட்டு. அதுல என்ன நம்மளை ஆச்சரியப்பட வச்சதோ அது அப்படியே வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்து சூப்பராகவே ஒரு அட்ராக்டிவ் டிசைன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா கம்பேரிட்டிவ்லி கிட்டத்தட்ட ஒரு சைபர் ட்ரக்குக்கு ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. ஆனால் அந்த சைபர் ட்ரக்கோட அப்படியே USD இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணா கூட கிட்டத்தட்ட அந்த டாப் வேரியன்ட் வந்து 1 crore மேலே வரும். இம்போர்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா 2 crores தான் அதோட ரேட். ஆனா இது வந்து உங்களுக்கு டாப் வேரியண்டே ஒரு 30-35 lakhsல வந்து அந்த பேக் 3 வருது. அதுதான் வந்து அந்த ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிற விதம். இந்தியன்ஸுமே வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து ரொம்ப வேர்ல்ட் கிளாஸான ப்ராடக்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்தவரை ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார் மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 லேயர்டு தான். என்னன்னா இப்போ உங்களுக்கு பானட்டோட இது வந்து இதில் தான் உங்களுக்கு அந்த பானட்டோட பேனல் இதுல இருந்தால் ஓப்பன் ஆகுது, அந்த ஃப்ரண்ட்டுமே ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பேனலாக கொடுத்து இதுலேருந்து ஒரு ஏரோடைனமிக்காக உங்களுக்கு ஏரை கிழிச்சிட்டு போகிறதுக்கு அப்படியே ஒரு சூப்பர் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு வெட்ஜ் மாதிரி கிழிச்சிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு C ஷேப்பில் இருக்கக்கூடிய LED DRLs வந்து வருது. மற்றபடி ஓவரால் வந்து இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து நல்ல கிளாசி பிளாஸ்டிக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே வருது. ஹெட்லாம்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் LED ஹெட்லாம்ஸ் தான் வித் ப்ரொஜெக்டர்ஸ் உங்களுக்கு இந்த உள்ளாடியே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. கூடவே கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குட்டியான ஒரு யூனிட்டாக உங்களுக்கு பம்பர் கீழே வந்து ஒரு ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசி சில்வர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிட் பிளேட் மாதிரியான யூனிட்டுமே கீழே கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலில் ஹைலைட்டான விஷயமே பேசிக் மாடல்லேருந்தே உங்களுக்கு 19 inch வந்து வருது. 245 செக்ஷன் இருக்கக்கூடிய நல்ல விட்டான வீல்ஸுமே வருது. சைடில் வந்து அந்த ஒரு SUV அல்லது ஒரு அந்த மேக்ஸோ லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த பாடி பேனல்ஸ் வந்து லோவர் போர்ஷனில் பிளாக்காகவும் இந்த கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மிரர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோத்துக்கு அதை ஷார்ப் அண்ட் ஏரோடைனமிக்காக இருக்க முடியுமோ, அதாவது அந்த ட்ராக் கோஎஃபிஷியன்ட்டை எவ்வளோத்துக்கு கம்மி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பான லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஷோல்டர் லைனாக வந்து ரன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பேனலுமே வந்து இப்படி ஒரு கட் ஆகி கீழே வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக்ல வந்து இந்த பேனல் அப்படி ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான ஒரு லுக் தான். ப்ளஸ் ஃபிட்டான டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வருது. பின்னாடி டோருக்கு வந்து உங்களுக்கு இங்கே மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து ஒரு கூப்பே மாதிரி டேப்பர் ஆகிற ஒரு இதுதான். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த ஏர் வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்பாய்லர் இங்கே ஒரு சின்ன கேப்போடையே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிசைனுக்கும் சரி தான், கூடவே அந்த ஏரோடைனமிக்ஸையும் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூட்டோட இதுலேயுமே வந்து உங்களுக்கு சின்ன ஒரு லிப் ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த லைட்ஸுமே வந்து ஒரு ஃபுல் இன்ஃபினிட்டி டெய்லாம் மாதிரி தான் உங்களுக்கு. இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த LEDs எல்லாமே நீங்கள் பாட்டு போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்ட்டி மாடல்லாம் ஆக்டிவேட் பண்ணோம்னா இதில் வந்து ஈக்குவலைசர் மாதிரி அப்படி ரன் ஆகிறதுக்கு எல்லாமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சைடில் அப்படியே ஒரு காக்பிட், அதை ஐ மீன் ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் மாதிரி ஒரு ஷார்ப்பான டிசைனோட அந்த எண்டிங் எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறது மாதிரியே வந்து ஒரு
கன் மெட்டல் கிரே அந்த மாதிரி ஒரு கலரில் எல்லாமே வந்து கிளாஸி தான். உங்களுக்கு எதுவுமே மேட் ஃபினிஷோ எதுவுமே கிடையாது. அப்படி கிளாஸியான ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் டெயில்கேட் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெயில்கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா இங்கேயுமே வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எரியுது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ரிகாஷன் மாதிரி தான். பூட் ஸ்பேஸுமே வந்து டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 450 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரங்க்குமே வருது. அதையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டீசெண்டான ஸ்பேஸ். உங்களுக்கு ஒரு பார்சல் ட்ரேயுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேர் டயர், ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸுமே வந்து இதில் கீழே வந்து வந்துடுது. இதுக்கு கூடவே பார்த்தோம்னா அந்த கெஸ்டர் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏதாவது திங்ஸ் கையில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த கால் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து சென்ஸ் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கு. பட் அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒர்க் ஆகாது. பட் இருந்தாலும் அது ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இந்த BE6ஓட இன்டீரியரை பொறுத்தவரை அப்படியே ஒரு காக்பிட் மாதிரி தான். அதாவது ஒரு டிரைவரை சுற்றி கரெக்டாக வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு டோர் வரைக்கும் கரெக்டாக வந்து அப்படி டிரைவராக உள்ளே வாங்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டியரிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டி கட் மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டியரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயை பொறுத்தவரை ஒரு டுவல் TFT டிஸ்பிளேஸ் வந்து வருது. உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து அந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் ப்ளஸ் வந்து வண்டியோட மெட்ரிக்ஸ் கொஞ்சம் வந்து காமிச்சிருக்காங்க. ஏசிக்கான டிஸ்பிளே எல்லாமே வந்து இதில் தான் வருது. உங்களுக்கு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு அதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபுல் ரிவ்யூவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி வந்து பார்ப்போம். ஸ்டியரிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் ஸ்டியரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பான் எலக்ட்ரிக் அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ளஸ் மைனஸ் இருக்குது. மற்றபடி லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இது. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் வந்து ஏடாஸுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதில் வந்து லெவல் 2 ஏடாஸ் ஃபீச்சர்ஸுமே வருது. 5 ரேடார் ப்ளஸ் வந்து ஒரு கேமரா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாலோ ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி டிஸ்பிளே. அதாவது நமக்கு நார்மல் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து மேலே வரும். அந்த கிளாஸில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிறது மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்னென்னா அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு அந்த விண்ட்ஷீல்ட்லேயே வந்து அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுக்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே வந்து அப்படி லாங்காக இருக்குது பானட், ஐ மீன் அந்த டேஷ்போர்டோட இது. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கணுன்னா கொஞ்சம் வச்சுக்கலாம். மற்றபடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் இங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லேயுமே பிரச்சனை இல்லை. ஏசி வென்ஸுமே அப்படி நீட்டாக இந்த பேனலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், ரொம்ப வந்து அந்த ப்ரீமியம் அண்ட் ரிச் ஃபீலிங் வந்து நமக்கு கரெக்டாக வண்டியில் கிடைக்குது. சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தோம்னா இந்த பேக் 3ல வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் 2 ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் வந்து வருது. ரெண்டுமே பேக்டிவாக சார்ஜிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு கப் ஹோல்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு அந்த டிரைவ் மோட் செலக்டர், அதாவது பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீயை வச்சுக்கிறதுக்கே ஒரு சூப்பரான ஸ்லாட் கரெக்டாக அந்த கீயோட ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிரைவ் மோட்ஸை வந்து மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வருது. இதில் வந்து சவுண்டுக்கான கண்ட்ரோல்ஸ். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி பேசிக்கான ஹோம் பேஜுக்கு போகுது. அதுக்கப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் பட்டன்ஸாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறதும் ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு சென்டர் கன்சோல் உங்களுக்கு ஒரு குட்டி ஆம்ரஸ் மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் தான் வந்து திருப்பி அந்த ஏர்க்ராஃப்ட் இன்ஸ்பயர்டாக வந்து கொஞ்சம் அந்த ஹசார் லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ, அந்த டோட்டல் 360 டிகிரி கேமராவுக்கான கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பேனோராமிக் கிளாஸ் ரூஃபையுமே வந்து ஓப்பனாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான கீயுமே வந்து இதில் வருது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஃபினிட்டி லைட் வந்து உங்களுக்கு டாப்பில் வருது. ஸோ அது வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஃபினிஷுமே கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த ஸ்பீக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டாப் வேரியண்ட்டில் வந்து 16 ஸ்பீக்கர்ஸ் வரக்கூடிய 1400 வாட்ஸ் ஹார்மன் கார்டனோட ஒரு ஆடியோ சிஸ்டம் வருது. ஆடியோ சிஸ்டம் வந்து அப்படி அட்டகாசமாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. கூடவே அந்த சவுண்ட் டியூனிங்குமே வந்து ஏஆர் ரஹ்மான் சாரையுமே வந்து கன்சல்ட் பண்ணுது. அவங்க அந்த ஃபைனல் டியூனிங்குமே வந்து பண்ணியிருந்தாங்க. கூடவே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் டால்பி அட்மோஸ் சிஸ்டமுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி டச் ஸ்க்ரீனோட யூசேஜ், அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இது வந்து MAIA அப்படிங்கிற ஒரு மஹிந்திராவோட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரோட தான் வந்து இது இந்த வண்டியுமே வருது. ஸோ இது வந்து ஓவரால் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவன் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா மொத்த கண்ட்ரோல்ஸுமே வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பழகிக்கிறதுக்கு வந்து இருக்கும். மற்றபடி நம்ம நார்மல் வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு
ஒரு பட்டன் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ற மாதிரி தான். ஒரு மினி கம்ப்யூட்டர் ஆன் வீல்ஸ் அப்படின்னு தான் வந்து இந்த நியூவர் ஜென்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம சொல்லணும். இந்த டோரை ஓப்பன் பண்றதுக்கான அந்த ஒரு ஃபுல் இதுவுமே வந்து ஒரு சின்ன லீவர் மாதிரி எதுவுமே கொடுக்காம ஒரு பெல்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்ம இழுக்கும் போது அந்த டோர் இதாகுது. மற்றபடி லாக்குக்கான இது அப்படியே அந்த காக்பிட்லேருந்து கனெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த போர்ஷன் வந்து அப்படியே வந்துருக்கு. டோரில் இருக்கக்கூடிய அந்த பவர் விண்டோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மல் மஹிந்திராஸில் பார்க்காத அளவில் இருக்கக்கூடிய நல்ல ப்ரீமியமான ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் டோரில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். இதுலேயுமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு டிரைவர் ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்டியான ஆக்சிலரேட்டர், அப்புறம் வந்து பிரேக் பெடல்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழேயுமே இதில் வந்து சில கண்ட்ரோல்ஸ் வருது. ஏசிக்கான வென்ஸுமே வந்து அதுக்கு மேலே தான் வந்து வருது. ஸோ இதுலேயுமே நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு அந்த லோவர் பேக் சப்போர்ட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அந்த பவர் அட்ஜஸ்ட் எல்லாமே வந்து இதில் வந்துடுது. அதுக்கப்புறம் சீட் வென்டிலேஷனுமே வந்து வருது. மெமரி சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மல்டிபிள் பீப்புள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் பொசிஷனுக்கு செட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் இம்மீடியட்டாக. அதுக்கப்புறம் நம்ம டோரை வெளியேந்து ஓப்பன் பண்ணதுமே வந்து இந்த சீட்ஸ் வந்து மொத்தம் பேக் போகுது. அதாவது ஒரு வெல்கம் மாதிரி நம்ம ஏறி உட்காந்து டோரை க்ளோஸ் பண்ணதும் லாஸ்ட்டாக என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு வந்து ஈஸியாகவே வந்து வந்துடுது. ஸோ இப்போ என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சுட்டு பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக வந்து பார்ப்போம். இப்போ பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம அப்படியே ஏறி வர்றது மாதிரி தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக பட் அது ஒரு அனாயிங்காக இல்லை, ஓகே தான். பட் அண்டர் சைஸ் சப்போர்ட் நமக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லோவான ஒரு சீட்டிங் மாதிரி இருக்குது. நல்ல ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கலாம். நமக்கு அதில் வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டோர்லேயுமே வந்து தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஏரியா வந்து கொஞ்சம் குட்டி தான். கொஞ்சம் வந்து ஒரு கம்பர்சன் ஃபீலிங் வந்து இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா தான் அந்த ஃப்ரண்ட் சீட்ஸோட அந்த ஹெட் ரெஸ்ட்ரென்ஸ் வந்து தெரியுது. அப்படி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் சீட்ஸ் மாதிரி தான் வந்து இந்த ஹெட் ரெஸ்ட்ரென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காரலாமான்னா ஆக்சுவலாக விட்த் வந்து தாராளமாக இருக்குது. 3 பேர் வந்து ஈஸியாகவே வந்து உட்காரலாம். அதில் வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ். இதுலேயுமே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் வருது. சில ஹெட்ரூம் வந்து தாராளமாக இருக்குது. லெக் ரூமே வந்து தாராளமாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், அதாவது நீங்கள் உங்களோட டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிவைஸ் கொண்டு வந்தீங்கன்னா கூட அதை வந்து இதில் ஈஸியாக வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இதில் இருக்குது. இந்த பிரிங் யுவர் ஓன் டிவைஸோட கான்செப்ட்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நீங்கள் கொண்டு வர அந்த டேப்லெட்டில் ஒரு ஆப்பை போட்டு மெயின் இன்ஃபோர்டைன்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணி வந்து நம்ம அதை வந்து ஒரு டோட்டலாக எல்லாருமே ஒரே இதை பார்க்குற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் வந்து நீசப் பொசிஷனில் இருக்கிறது மாதிரி லைட்டாக வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஏசி வென்ஸுமே ரியரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுவுமே அந்த ஒரு கிளாசி பிளாக் பேனலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த சீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், அதாவது உங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த சி டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயுமே வந்து இது. அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயுமே 2 டைப் சி சார்ஜஸ் வந்து நார்மலாக இருந்தோம்னா கொஞ்சம் மீட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து விட்டோம்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இறங்கும்போது இந்த ஒரு கூப்பை லைக் அந்த ஒரு லைன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் ஆனவங்க அதை மட்டும் தலையிடிக்காமல் பார்த்து இறங்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த XUV 9A அந்த டிசைன் பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு XUV 700 கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிசைன். அதை விட அது ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சராசரியான கார்ஸோட டிசைனில் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்லாக கவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இண்டிகேட்டர் ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர்டாக இருக்குது. ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அந்த மஹிந்திராவோட அந்த பான் எலக்ட்ரிக்கான அந்த புதிய இன்ஃபினிட்டி லோகோவுமே வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏர் டேம், அதாவது கூலிங் சிஸ்டத்துக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து அந்த சேமான 19 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 245 செக்ஷன் வரக்கூடியது. இதுலேயுமே அந்த ஒரு பிளாக் பேனல் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஷார்ப்பான லைன் தான் வந்து நமக்கு சைடில் வந்து ஒரு கேரக்டர் லைனாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் கீழேயுமே வந்து ஃபுல்லாக கிளாசி பிளாக் அந்த கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளஷ் ஃபிட்டாக வரக்கூடிய அந்த டோர் ஹேண்டில்ஸுமே வருது. அப்படியே வந்து இதுவுமே கொஞ்சம் ஒரு கூப்பே லைக் தான். இது ஓவரால் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான ஒரு கார். அது ஒரு 4.3 மீட்டர்ஸ் BE6. இது வந்து ஒரு 4.7 மீட்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய காராக வந்துருக்குது. உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. ஸ்டாண்டர்டான ஒரு இதுதான். உங்களுக்கு இதுலேயுமே அந்த ஸ்பாய்லர் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் டிசைன் தான். பட் வந்து அந்த இடையில கேப் இல்லாமல் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த விண்ட்ஷீல்டோட வரக்கூடிய டைப்பில் வந்து வருது. இப்போ ரியர் உங்களுக்கு ட்ரங்கையுமே ஓப்பன் பண்ணும். அதுக்கு முன்னாடி ரியரில் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஒரு பெரிய ஆர்க்காக தான் வந்து உங்களுக்கு அந்த லைட்ஸ் வந்து அக்ராஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ் ரன் ஆனது தெரியும் எவ்வளோத்துக்கு பெரிய ஒரு யூனிட்டாக வருது அப்படிங்கிறது.
இப்போ பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட் ஸ்பேஸ் வந்து இதில் வந்து 600+ லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து வருது. ஃப்ரண்க்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 150 லிட்டர்ஸ் வந்து இதில் வந்து ஃப்ரங்கோட ஸ்பேஸுமே வருது. நல்ல தாராளமான பூட் ஸ்பேஸ். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பார்சல் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா இதையுமே வந்து எடுத்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். மற்றபடி கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் வந்து உள்ளாடி வரும். ஸோ உங்கள் உள்ளாடி நீங்கள் கிடச்சிருக்காங்க. இதுலேயுமே ஒரு க்ளோஸ்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி வருது. ஸோ ஸ்டோரேஜ்லேயுமே வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் தான். இப்போ இந்த XCV90யோட இன்டீரியரை பொறுத்தவரை ஒரு 3 ஸ்க்ரீன் லே அவுட். நம்ம வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இதெல்லாம் அப்படி எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோத்துக்கு அட்டகாசமாக ப்ரைஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. ஓவரால் சூப்பரான சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 12.3 இன்ச் வரக்கூடிய 3 ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்கான, அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ப்ளஸ் வந்து அந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. இது வந்து உங்களுக்கு டுவல் ஜோன் ஏசியோடையுமே வந்து வருது. ரைட் சைடில் இருக்கிறது இது வந்து உங்களுக்கு சேம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுக்கான டிஸ்பிளே தான். உங்களுக்கு ஸ்பீடு, அதுக்கப்புறம் அந்த ஏடாஸோட விஷயங்கள், ரேஞ்ச் எல்லாமே வந்து காணிக்கிறது இதுதான். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கில் சேம் டிசைன் தான். பட் வந்து பிஇ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து அந்த இன்ஃபினிட்டி லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பூஸ்ட் மோடுக்கான சுவிட்ச், அதாவது BE6லையும் இருக்குது இந்த பூஸ்ட் மோடுக்கான சுவிட்ச். அப்பப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பூஸ்ட்டுக்கான அந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே வருது. இதில் வந்து ஒரு லைட்டர் கலர் வந்து ஓவரால் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் இருந்துச்சு. இதில் சீட்ஸ் அப்புறம் வந்து இந்த பில்லர்ஸ் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் கலர் வந்து கொடுத்து நமக்கு இன்னுமே வந்து ஒரு ஏரினஸையும் அந்த ஸ்பேஷியஸ்னஸையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸுமே வந்து உங்களுக்கு கன்வென்ஷனலான டைப்பில் தான் வந்து இந்த ஹெட் ரெஸ்டன்ஸ் எல்லாமே வருது. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. வித் வெண்டிலேஷன் வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேஸுக்கு கீழே வந்து ஏசிக்கான வென்ஸ் வருது. இதில் வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டச் சென்சிட்டிவ் ப்ளஸ் வந்து ஓவராலாக ப்ரெஸ்ஸும் ஆகுது. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், உங்களுக்கு இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் வருது. உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்டிவிட்டி, சார்ஜிங்கான யூஎஸ்பி டைப் சி, இதில் உள்ளாடியுமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு கூலிங்குமே வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஃபோன் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். கியர் செலக்டருக்கான நாப் அப்படி குட்டியாக க்யூட்டாக வந்துருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்துருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ். BE6ல் இருந்தால் சேம் அந்த ரோட்டரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கிங், ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன் எல்லாமே வந்துருது. ஸ்டியரிங்கில் வந்து சேம் கண்ட்ரோல்ஸ் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்பில் வந்து உங்களுக்கு அந்த SOS பட்டன் இருக்குது. இதில் வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்து சேம் அந்த ஒரு பேனராமிக் கிளாஸ் வருது. இதுலேயுமே அந்த சேம் 16 வாட்ஸ் இருக்கக்கூடிய 16 ஸ்பீக்கர்ஸ் இருக்கக்கூடிய 1400 வாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹார்மன் கார்டன் சிஸ்டம் தான் வந்துருது. மற்றபடி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மூவபிள் ஆர்ம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்துடுது. கீ வச்சுக்கிறதுக்கு இதில் வந்து ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்துடுது. அடுத்ததாக வந்து 2 கார்ஸ்லையுமே சூப்பரான ஆம்பியன் லைட்டுமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது, இந்த இடத்துல தெரியுது. அப்படி வந்து நல்ல ஒரு ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. இதுலேயுமே நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சீட்ஸுமே வந்து நல்ல ப்ரீமியமான அந்த ஒரு லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல அக்காமடேட்டிங்காக இருக்குது. லோவர் பேக்குக்கான சப்போர்ட் வந்துருது. இதுவுமே வந்து பவர்ட் சீட்ஸ் தான். பவர்ட் சீட்ஸுக்கான அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பென்ஸ்ல எல்லாம் இருக்கிறது மாதிரி கண்ட்ரோல்ஸ் அட்டகாசமாக இருக்குது. நல்ல ப்ரீமியமாகவும் மெமரி சீட்ஸோட வந்து மெமரி ஃபங்க்ஷனோட வந்து வந்துருது. அந்த ஹார்மன் கார்டனுக்கான அந்த பிராண்டிங்குமே கொடுத்துருக்காங்க. BE6ல் இருந்த மாதிரியான பவர் விண்டோக்கான சுவிச்சஸ். இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸுக்கு ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு லீவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஓப்பனுக்கான அந்த ஒரு இது, உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் வந்து அம்ப்ரெல்லா ஹோல்டர். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த XC90லையுமே வந்து உங்களுக்கு அந்த விஷயம் அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி அந்த கான்செப்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த விண்ட்ஷீல்டில் நமக்கு அந்த இமேஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ இந்த 90யோட ஃப்ரங்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி நியூமேட்டிக் ஸ்ட்ரட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஒய்டாக இருக்கக்கூடிய 150 லிட்டர் ஆஃப் ஃப்ரங்க். அதாவது ஃப்ரங்க் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ட்ரங்க் அப்படிங்கிறது தான். பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் 90ல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக தாராளமான அப்படி ஏறுறதுக்கு இறங்குறதுக்கும் அதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுதான் வந்து அது யூத் ஃபோக்கஸ்ட், இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்ட். அப்படி அந்த சீட்டிங் பொசிஷனுமே வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக வந்துருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் ஓவரால் அந்த ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் அண்ட் ஏரி ஃபீலிங் வந்து கிடைக்குது. அந்த லைட் கலர்ஸ் இருக்கிறதும், அதுக்கப்புறம் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது. ஹெட் ரூம் தாராளமாக இருக்குது. இதில் வந்து அந்த பேனராமிக் கிளாஸ் ரூஃப் எஃபெக்ட், இந்த ஒரு 3 பேர் அதுவும் இதில் வந்து கொஞ்சம் கூட பின்னாடி இருக்கிறது மாதிரி இப்போ நடுவில் உட்காந்து பார்ப்போம். ஓகே, உட்காந்த பிரச்சனை இல்லை. இல்லைனா நமக்கு அது ரொம்ப என்னோட காலுக்கு கூட வந்து பிரச்சனை இல்லை. ஷூவுமே வந்து நம்ம ஷூ போட்டிருந்தாலே இவ்வளோத்துக்கு வந்து லெக் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது.
இங்கே ரைட் அண்ட் லெஃப்ட் சீட்ஸில் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். அப்படி வந்து ரிலாக்ஸாக 4 பேர் போகிறீங்கன்னா அப்படி வந்து ஒரு லக்ஸரி கார் தான் இது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. சூப்பர் லக்ஸரி கார் அப்படிங்கிற எஃபெக்டில் வந்து உங்களுக்கு உட்காந்துக்கலாம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு டோர் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. இப்போ இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 90 டிகிரி ஓப்பன் ஆகக்கூடிய டோர். இதுவுமே நாங்கள் BE6லேயுமே சொல்லலை. எல்லா 2 கார்ஸ்லேயுமே வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகிற டோர்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து தலைக்குமே வந்து நமக்கு பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியாக வந்து இறங்கிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த 2 வண்டிகளோட ரேஞ்சையும் பார்த்து அப்படியே வீடியோ முடிச்சுப்போம். 2 வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டட் ரேஞ்சை வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ரெண்டுமே வந்து ஒரு டெஸ்ட் சைக்கிளில் அந்த 59 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய பேட்டரியிலே வந்து ஆவரேஜாக ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சைக்கிளில் வருது. இந்த B6ல் வந்து பார்த்தீங்கன்னா 683 வரைக்கும் மேக்ஸிமமாக டெஸ்ட் சைக்கிளில் வந்து கிடைக்குது. பட் அவங்களே வந்து ரியல் டைமில் 500 ப்ளஸ் வந்து அந்த பெரிய பேட்டரி பேக்குக்கும் 400 ப்ளஸ் வந்து உங்களுக்கு சின்ன பேட்டரி பேக்குமே வந்து சொல்கிறாங்க. பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன பேட்டரி பேக்கில் வந்து 231 PS, பெரிய பேட்டரி பேக்கில் 286 PS அப்படிங்கிற இன்சேனான பவர் நம்பர்ஸுமே இருக்குது. 380 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரையிலே ஒரு iLink அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ட் லிங்க். மேக்ஸிமம் வந்து டேம்பிங்க்கான அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 15 மில்லி செகண்டில் எந்த குண்டுக்குமே வந்து அது டேம்பிங் கொடுத்து நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நம்ம டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து அப்படியே அந்த ஐடில் இருந்து ஷட் ஆஃப் ஆனதுக்கான வருது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட்டில் போட்டிருப்போம். என்னென்னா ஒரு குயிக்கான ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி தான் இதை பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அப்போ தான் வந்து சேனல் க்ரோ ஆகி இன்னுமே பெட்டரான கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வர முடியும். எப்போவுமே வண்டி ஓட்டும்போது ஒரு நிதான மனசில் இருக்கட்டும். சேஃபாக நம்ம ஓட்டினா நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.